NCERT Grade 12 Chapter 9 Coordination Compounds உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.19 CrNS3 6 times அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ paramagnetic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அண்ட் அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நிக்கல் டெட்ராசைனிடோ நிக்கல் லைட் எப்படி இருக்குன்னா நமக்கு டயாமேக்னட்டிக்காக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைன் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ விபி தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் விபி தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா மொதல் குரோமியம் எடுத்துக்கலாம். இங்கே குரோமியம் 3+ல இருக்குது. ஏன் அப்படின்னா அமோனியா வந்து நமக்கு நியூட்ரல் லிகாண்டு. அப்போ குரோமியம் 3+னால் நமக்கு என்ன வரும் 3D3 4s0 அப்படின்னு வரும். ரைட்டா? அப்போ நமக்கு என்ன ஆர்பிட்டால் இங்கே வரும் டி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் 1 2 3 ரைட்டா? அண்ட் இங்கே எஸ்ஸு. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு அடுத்து பி ஆர்பிட்டால் வரும். அடுத்து நேச்சர் ஆஃப் லிகாண்டு பாருங்கள். ஸோ லிகாண்டை பொறுத்த வரைக்கும் அமோனியா இது என்ன ஃபீல்டு நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தாலும் இந்த 3 எலக்ட்ரான் என்ன பண்ணாது அது பேர் பண்ணாது. சார் ஏன் சார் இப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட்னா பேரப் ஆகணுன்ற கொஷின் வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு சிஎஃப்டி போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ சிஎஃப்டியில் வரையும் போது இதே D3-யை நம்ம என்ன வரைவோம் இந்த மாதிரி வரைவோமா ஆக்டாஹைட்ரல் ஸ்பிளிட்டிங் போடுவோமா. ஆக்டாஹைட்ரல் ஸ்பிளிட்டிங் போடும்போது 1 2 3 ஈவன் ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்தாலும் வீக் லிகாண்டாக இருந்தாலும் மொதல் 3 எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும் இங்கே தான் அன்பேடாக தான் ஃபில் ஆகும். அப்போ நமக்கு இங்கே என்ன வருது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அன்பேட் எலக்ட்ரான் வருது. ஸோ இப்போ ஹைப்ரிடைசேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் D2sp3 வரும். ரைட்டா? ஸோ ஆக்டாஹைட்ரல் ரைட் என்ன மேக்னெட்டிக் வருது நமக்கு பேராமேக்னெட்டிக் வருது. டப்பா ஏன்னா அன்பேட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் ஹேஸ் அ பேராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிக்கல் CN4 × 2-. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கல் நமக்கு என்ன இருக்குன்னா 2+ல இருக்கும். அப்போ நிக்கல் 2+ அப்படின்னா 3D8 4s0 ரைட். அப்போ நிக்கலுக்கு நம்ம வரையும் போது என்னாகும் அதே மாதிரி டி ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. அடுத்து 4s எம்டியாக இருக்கும். அடுத்த நேரம் நமக்கு இங்கே 4p எம்டியாக இருக்கும். இப்போ லிகாண்ட் வரலாம். இப்போ நேச்சர் ஆஃப் லிகாண்ட் வரும்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது CN- which is a strong field. இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ பேரிங் நமக்கு நடக்கும். இப்போ பேரிங் நடக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும் கவனிங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் நமக்கு என்ன ஆயிரும் இட் இஸ் ஜம்ப் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ரைட்டா? ஸோ பக்கத்து ஆர்பிட்டால் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆகும் இந்த ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகும். அப்போ இதோடைய கான்ஃபிகரேஷன் எப்படி மாறும்னு பாருங்கள். இப்போ Ni2+ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்ட் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆர்பிட்டால்ஸ் நான் இங்கே வரைகிறேன். ஒன் 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் நமக்கு இங்கேயே ஃபில் ஆயிரும். ஸோ அங்கே 4 லிகாண்ட் இருக்கிறதுனால இதோடைய கோஆர்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4 அண்ட் இந்த 4 ஆர்பிட்டால் நமக்கு இன்வால்வ் ஆகும். அதாவது DsP2 ஹைப்ரிடைசேஷன். அப்போ DsP2 ஹைப்ரிடைசேஷன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன நேம் அது என்ன ஷேப் நமக்கு கொடுக்கும் ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா DsP2 ரைட்டா? அண்டு ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார் வருது. பட் நமக்கு தேவை இங்கே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா எலக்ட்ரான் எப்படி இருக்குது பேராக இருக்குது. ஸோ அப்போ என்ன வருங்க நமக்கு நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லாததுனால இது நமக்கு எப்படி இருக்கும் இட் வில் பி அ டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ரைட்டா? எப்படி இருக்கும் நமக்கு இது டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் கொஷின். அப்போ சிஆர் ஏன் பேராமேக்னெட்டிக்காக இருக்குது ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ், என் காம்ப்ளெக்ஸ் ஏன் டயாமேக்னெட்டிக்காகனு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே விவி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் குரோமியமும் நீங்கள் விவி வச்சு சொல்லலாம். பட் ஆனால் அந்த 3 எலக்ட்ரானும் நம்ம பேர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பேரிங் நடக்காது. ஸோ அப்போ அது பெஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணினது சிஎஃப்டி. இங்கே நம்ம சிஎஃப்டிக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் போட்டிங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்? ஓகே, தேங்க்யூ.